श्रीमहागुरुभ्यो नमः। हरिः ओम्। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे குருபரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எம்மடமும் நம்மடமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம குரு பரம்பரையிலேருந்து ஒரு ஸ்லோகத்தை அர்த்தத்தோட பார்த்துட்டு நேற்றைய தினத்தின் நீதிக்கதையின் தொடர்ச்சியை காணலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற ஸ்லோகம் குரு பரம்பரை ஸ்லோகத்தை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். அந்த குரு பரம்பரை ஸ்லோகங்கள்ல ஒரு ஸ்லோகமா இருக்கு இது. அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முடான்வகம். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம். இந்த ஸ்லோகமானது குரு பரம்பரையில ஒரு முக்கியமான குரு, ரொம்ப எல்லாருக்குமே பிடித்த, எல்லாருக்குமே செல்லமான ஒரு குருவாக, எல்லாருக்குமே ஒரு மனதை கவர்ந்த ஒரு குருவாக இருக்கிற சந்திரசேகர என்ற சரஸ்வதி அப்படின்னு அழைக்கப்படுற பெரியவர் அப்படின்னு எல்லாருமே கூப்பிடுவார், பெரியவா அப்படின்னு. அப்படி பெரியவான்னு அழைக்கப்படுற சந்திரசேகர என்ற சரஸ்வதியை பற்றி சொல்றான். அபார கருணா சிந்தும் அப்படின்னு சொல்றா. இந்த ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போதே அவரை கருணா சிந்தும், அவர் கருணையின் சமுத்திரத்தை போல், அதாவது கருணை கடல் அவர் அப்படின்னு சொல்றா. வெறும் கருணை கடல் தானா? அபார கருணா சிந்தும், அதாவது நம்மளால தாண்டவே முடியாதாம். பார கருணா சிந்தும்னா தாண்டக்கூடிய டிஸ்டன்ஸ் இருக்கிற ஒரு கடலா இருக்கும். அபார கருணா சிந்தும்னா அளவில் அடங்காத கருணையை கடல் போல் கொண்டவர் அப்படின்னே வச்சுக்கலாம் அர்த்தத்தை. ஆனால் அவ்வளோ கருணையின் சொரூபமா, அவ்வளோ கருணைக்கும் அடிபடியாக இருந்து அதுக்கெல்லாம் சொரூபமாகவும் இருக்காராம் நம்மளோட மகா பெரியவா. அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபினம், அதாவது ஞானத்தோட ஸ்வரூபமாகவும் இருக்காராம், சாந்தத்தோட ஸ்வரூபமாகவும். அதாவது அவர் எப்பயுமே இருக்கிறத வச்சு சந்தோஷமாக எளிமையாக வாழ்ந்து வந்தவர். அதனால அவர் எப்பயுமே சாந்தமா இருப்பார், எப்பயுமே அவ்வளோ கோச்சிக்கவே மாட்டார், அவர் யார் மேலேயும் அன்பாதான் பேசுவார். அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முடான்வகம், அதாவது சந்திரசேகர என்ற சரஸ்வதி தானே அவர் பெயர். அதனால சந்திரசேகர குருவே, உன்கிட்ட நான் சரணடைகிறேன். நீ தான் என்னை ரட்சித்து என்னோட வாழ்க்கையில நான் மேலும் மேலும் வளரத்துக்கு நீ தான் அருள் புரியணும் அப்படின்னு சொல்றோம் இந்த ஸ்லோகத்துல. இந்த ஸ்லோகத்திற்கு உண்டான விளக்கம் இதுதான். இப்ப நம்ம நேற்றைய தினத்தின் நீதிக்கதையின் தொடர்ச்சியை காணலாம். நம்ம ராமசாமி பரமு இந்த 2 பேரை பற்றி பார்க்கலாம்னு சொன்னேன். இப்போ அவரோட குணங்களை பற்றி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ராமசாமிக்கு சொல்லவே வேண்டாம், அவன் தான் செல்வந்தர் பட்டியலில் வந்துட்டான்னு சொல்லிட்டான்ல. ஆனால் அவனுக்கும் அதே குணங்கள் தான். ரொம்ப கஞ்சத்தனம் வாய்ந்தவன். பிக்ஷைக்காரர்கள் அவன்கிட்ட கேட்டா கூட அவன் 1 ரூபா கூட தரமாட்டான். அதே மாதிரி கஞ்சத்தனத்தோட சேர்த்து தேவையில்லாத ஆடம்பரங்கள்லாம் சேர்த்து வச்சுப்பான். அந்த மாதிரி ஆடம்பரங்கள்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு யாருக்கு உதவின்னு வந்தாலும் அதை பண உதவியா இல்லை நார்மல் உதவியா அப்படின்னு கேட்பான் அவன் எப்பயுமே செய்யறதுக்கு. ஏன் அப்படின்னு கேட்டான்னா, அந்த எதிர்கேட்குற நபர் கேட்டார்னா, இல்லை பண உதவினா என்னால் உதவி செய்ய முடியாது, நார்மலாக வேறு ஏதாவது வேணும்னா சொல்லுங்க நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவார் அவன். ஆனால் தன் உடல் அழிந்தாலும் பரவாயில்ல, அவன்கிட்ட இருக்கிற காசு, அவன்கிட்ட இருக்கிற பணம் போகக்கூடாது அப்படின்னு நினைப்பான் இவன். அதே மாதிரி பணத்து மேலேயே அவனுக்கு ஒரு அட்டீட்ட அன்பு, அவ்வளோ ஒரு அன்பு, அவ்வளோ ஒரு பாசம் பணம் மேல. இப்படி ராமசாமி ஒரு பக்கம் இருக்க, ஆனா அந்த ராமசாமி கிட்ட அவ்வளோ குணங்கள் இருந்தாலும் ஒரே ஒரு நல்ல குணம் என்னன்னா, அவன் ஒரு நண்பனை வச்சிருந்தான். அவனுக்கிட்ட ஒரு நட்பு இருந்தது. அந்த நண்பன் பேரு தான், அந்த ஃப்ரெண்டு பேரு தான் பரமு. இந்த பரமுவை பற்றி பார்க்கணும்னா அவன் ஒரு மிடில் கிளாஸ் தான். இவன் ராமசாமியை போல ரொம்ப பணக்காரன்லாம் கிடையாது அவன். அதனால அவன் அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு சிம்பிளான ஒரு நடுத்தர வாழ்க்கையை எப்படி சிம்பிளாக சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி வாழ முடியுமோ அவ்வளோ சிம்பிளாக என்ஜாய் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கார் நம்மளோட பரமு. அதனால பரமுவுக்கு ராமசாமி தான் எல்லாமே. நண்பனாக இருந்து அவனுக்கு என்ன உதவி வேணுமோ எல்லாத்தையுமே செய்வார். ஆனால் ராமசாமி சும்மா பொழுதுபோக்குக்காக தான் பரமுவை நண்பனாக வச்சிருக்கார். இப்படிதான் அவளோட குணங்கள் இருக்கு. சரி, இந்த கதை எப்படி ஆரம்பிக்கிறது? இந்த கதை ஆரம்பிச்சு அதுக்குள்ள நடுவில் ஆரம்பித்த உடனே ஒரு ட்விஸ்ட் வருது. அது என்ன? நாளை தான் பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.